கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 73:25. பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை. எனக்கு பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை எழுதின ஆசாப் தன்னை சுற்றி இருக்கிற துன்மார்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கிறதை போல காணப்படுகிறது என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை ஆரம்பத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் 27 அவர் சொல்லுகிறார், உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர் என்று சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனை விட்டு விலகலுடைய வாழ்க்கை அது ஒரு மாயையான ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. அது நிரந்தரம் அல்ல. அது நாசத்திற்கு நேராகவும் சோரம் போகிறதற்கு நேராகவும் தேவனால் சங்கரிக்கப்படுவதற்கு நேராகவும் அது காணப்படுகிறது. ஆனால் தேவனை சார்ந்திருக்கிற வாழ்க்கையோ அது நமக்கு ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கத்தக்கதா இருக்கிறது. இதை உணர்ந்து வைத்திருக்கிற ஆசாப் 73:25 சங்கீதம் 73:25 பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாமும் இந்த வார்த்தையின் அடிப்படையிலேயே ஜெபிக்கலாம். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், துன்மார்க்கருடைய வாழ்க்கை அது ஆசீர்வதிக்கப்பட்டதை போல காணப்பட்டாலும் அது மாயை என்பதை நாம் உணர்ந்து தேவனை அண்டிக் கொள்வதே, தேவனை சார்ந்து கொள்வதே, அவரையே நம்முடைய விருப்பமாய் ஆசையாய் கொண்டு ஜீவிப்பதே நமக்கு சிறந்தது என்பதை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, சங்கீதம் 73:25 பிரகாரம் ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை என்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, நீரே எங்களுடைய விருப்பம், ஆசை. உம்மை தவிர எங்களை உயர்த்த, உம்மை தவிர எங்களை ஆசீர்வதிக்க, ஒரு நிலையான வாழ்வை கொடுக்க எங்களுக்கு யாரும் இல்லை. எனவே நாங்கள் உம்மை சார்ந்து கொள்கிறோம். துன்மார்க்குடைய வாழ்க்கை ஒரு மாயையான ஆசீர்வாதத்தை போல காணப்பட்டாலும் அது முடிவு ஆண்டவரே, அது நாசம், அதனுடைய முடிவு சோரம் போகுதல், அதனுடைய முடிவு தேவனால் சங்கரிக்கப்படுதல். எனவே துன்மாருடைய வழியிலே நடவாமல் நாங்கள் உண்மையே சார்ந்து ஆண்டவரே, நீரே எங்களுடைய விருப்பமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையே சார்ந்து கொள்வார்களாக, உண்மையே தன்னுடைய விருப்பமாய் வைத்துக் கொள்வார்களாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, உண்மையே தன்னுடைய விருப்பமாய் கொண்டிருக்கிற, உண்மையே சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நித்தியத்திற்கு நேராக தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.